இந்த காணொளியில் கோயிலின் அமைவிடம், சிறப்புகள், தல வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற கண்டியூன்ற ஊர்ல அருள்மிகு பிரம்மசிரகண்டீஸ்வர் திருக்கோயில் ஒன்னு இருக்கு. இந்த கோயில் அட்டவேரட்ட தலங்கள்ல ஒன்னு. அதோட சிவனின் தேவாரப் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 75வது தேவாரத் தலமாம். இங்கே சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மாசி மாதம் 13, 14, 15ஆம் தேதிகள்ல மாலை 5:45 மணி முதல் 6:10 மணி வரை சூரிய ஒளி சுவாமி மேல விழறது ஒரு விசேஷமான அதிசயமாம். இந்த கோயிலின் மூலவர் பிரம்மசிரகண்டீஸ்வரர், வீரட்டேஸ்வரர், பிரமநாதர், ஆதிவில்வவனநாதர் பெயர்கள்ல அழைக்கப்படுறார். உற்சவராக சோமாஸ்கந்தர் இருக்கார். அம்மன் மங்களாம்பிகையாக தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறாள். பிரகாரத்துல சரஸ்வதியோடு பிரம்மாவுக்கும் ஒரு சன்னதி இருக்கு. நவக்கிரக சன்னதியில சூரியன் உஷா, பிரத்யூஷாவோடு இருக்காரு. மத்த கிரகங்களெல்லாம் சூரியனையே பார்த்த மாதிரி இருக்கும். அதோட சிவன் சன்னதி கோஷ்டத்துல இருக்கும் துர்க்கை பிரயோக சக்கரத்தை வைத்திருக்கிறாள். ஒரு காலத்துல பிரம்மா தான் படைச்ச ஒரு பெண் மீது ஆசை வச்சாராம். அந்த பெண் அம்பிகையிடம் முறையிட்டு தன்னை காத்துக்க சொன்னாளாம். அம்பாள் சிவனை வேண்ட கோபம் கொண்ட சிவன் பைரவராக வந்து பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டிவிட்டாராம். தப்பு செய்துட்டோமேன்னு உணர்ந்த பிரம்மா சிவனிடம் மன்னிப்பு கேட்டு கடுமையான தவம் இருந்தாராம். சிவனும் அவரை மன்னிச்சு அவர் வேண்டுதலுக்காக இங்கே எழுந்தருளினாராம். பிரம்மாவின் தலையை கொய்தவர் என்பதாலேயே இவருக்கு பிரம்மசிரகண்டீஸ்வரனு பெயர் வந்ததாம். இது அட்டவேரட்டான தலங்களில் முதலாவது தலமுமாம். இந்த கோயிலின் முக்கிய அதிசயமே மாசி மாதம் 13, 14, 15ஆம் தேதிகள்ல மாலை 5:45 மணியிலிருந்து 6:10 மணிக்குள்ள சூரிய ஒளி நேரா வந்து சுயம்பு லிங்கத்தின் மேல் படுவதுதான். இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. இன்னொரு அதிசயம்னா, பொதுவா சிவன் கோயில்கள்ல துவாரபாலகர்களா சண்டி, முண்டி இருப்பாங்க. ஆனா இங்க அதுக்கு பதிலா முருகப்பெருமானே ஞானகுருவாக, ஸ்கந்த குருவாக இருந்து காவல் பண்றாரு. தந்தைக்கு மகனே காவலா இருக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம்தானே. இந்த கோயிலின் தல விருட்சமாக வில்வ மரம் இருக்கு. இந்த வில்வ மரம்தான் இந்த தலத்தின் சிறப்பு மரமா கருதப்படுது. இங்கே தண்டபாணி சன்னதி ஒரு தனி கோயிலாக மண்டபத்தோடு இருக்கு. இந்த மண்டபம் வளவால் நெத்தி மண்டப அமைப்புல இருக்குதாம். இன்னும் ஒரு விசேஷம், ஒரே சன்னதியிலேயே அடுத்தடுத்து 7 விநாயகர்கள் இருக்காங்க. இப்படி ஒரே இடத்துல 7 விநாயகர்கள் இருப்பது அபூர்வமானதுதானே. இந்த கோயிலுக்கு பல தீர்த்தங்கள் இருக்கு. நந்தி தீர்த்தம், குடமுருட்டி, தட்ச தீர்த்தம், பிரம தீர்த்தம்னு 4 வகையான தீர்த்தங்கள் இங்க இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கோயிலை திருநாவுக்கரசர், சம்பந்தர், அருணகிரிநாதர் ஆகிய மூவரும் தங்கள் பாடல்களால் போற்றி இருக்காங்க. குறிப்பா திருநாவுக்கரசர் பாடிய பண்டன் கருத்ததொர் கையுடையான் பாடல் இங்கேயே பாடப்பட்டு இருக்கு. அதோட இத்தலம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 12வது தலமுமாம். பாடியவர்களை மூலமா குறிப்பிடுறதால இது ஒரு முக்கியமான தலம்னு புரிஞ்சுக்கலாம். பிரம்மகத்தி தோஷம் நீங்கவும் அழகு கிடைக்கவும் பக்தர்கள் இங்கே இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்குறாங்க. இந்த கோயிலில் சித்திரை திருவாதிரை விழா கொண்டாடப்படுது. அது மட்டுமில்ல, வைகாசி மாசத்துல 13 நாட்கள் மகா பெருவிழா நடக்கும். அதோட நவராத்திரி, ஐப்பசி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, சிவராமன் மாதிரியான விசேஷ நாட்கள் எல்லாம் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுது. இந்த கோயில் 5 நிலை ராஜகோபுரத்தோடு அழகு காட்சி தருது. கோயிலுக்குள்ள கவசமிட்ட கொடிமரம், நந்தி, பலிபீடங்களெல்லாம் இருக்கு. கொடிமரத்துக்கு அருகிலேயே விநாயகர் சன்னதியும் இருக்கு. சப்தஸ்தான திருவிழா, அதாவது ஏழூர் திருவிழாவின் போது சுவாமி இங்கிருந்துதான் புறப்பட்டுப்பாரு. அம்பாள் மங்களாம்பிகைக்கு ஒரு தனிச்சன்னதியும் இருக்கு. இந்த கோயில் கட்டுமானமும் அமைப்பும் மிகவும் விசேஷமானதுன்னு சொல்லலாம். இந்த கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகளில் இறைவனை திருவேரட்டானத்து மகாதேவர் அப்படினும் திருக்கண்டியூர் உடைய மகாதேவர் அப்படினும் குறிப்பிட்டு இருக்காங்க. இந்த கல்வெட்டுகள்தான் இந்த கோயிலின் பழமையான வரலாற்றுக்கு அத்தாட்சியா இருக்கு.
தஞ்சாவூர்ல இருந்து திருவையாறு போகும் வழியில 9 கிலோமீட்டர் தூரத்தில கண்டியூர் இருக்கு. ஊரின் நடுவே இந்த கோயில் இருக்கு. அருகிலுள்ள ரயில் நிலையம் தஞ்சாவூர். விமானத்தில வர்றவங்க திருச்சி அல்லது சென்னை விமான நிலையத்தில இருந்து இங்கே வரலாம். கோயிலின் முழு முகவரி: அருள்மிகு பிரம்மசிரகண்டீசுவர் கோயில், கண்டியூர் 613202, தஞ்சாவூர் மாவட்டம். இந்த கோயிலை தரிசிப்பதற்கு காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திறந்து வைச்சிருக்காங்க. இந்த நேரங்களில்தான் பக்தர்கள் இறைவனை தரிசனம் பண்ண முடியும்.